தந்தை டிஜிடியினுடைய பற்றாளராய் வருகிற அன்புள்ள அவரை அவர் நிறுவனங்கள் போல பல நிறுவனங்களை கல்வி நிறுவனத்துக்காக நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். உங்கள் பயணம் பிஎம்டி என்ற ஒரு நிறுவனம் என்றாலே கல்விக்காக நிறுவனம். அந்த பணியில் தந்தையோடு நீங்கள் ஒன்றிணைந்து அவரை நினைவு கூறுகின்றீர்கள். அதை பற்றி அவருடைய இறை ஊழிய என்ற நினைவு உயர்த்துவதற்காக நாங்கள் தந்தை டிஜியினுடைய இறை விழிப்புணர்வு அமைப்பு என்று உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதன் குழுவாக உங்களை சந்திக்கின்றோம். அவரை பற்றிய தகவலை எங்களுக்கு பகிர்வுமாக சிறப்பான பணிக்கும் பகவான் கற்பியினுடைய வார்த்தைகளையும் அவருடைய மனநிலையையும் அவருடைய நம்பிக்கையும் அவருடைய பணியையும் தலையே சொல்ல முடிகிறது. கிராமமாக சென்று அவரிடம் ஏற்கனவே படித்த மாணவர்களை எல்லாம் இந்த வயதான காலத்தில் சந்தித்து உயிரோட்டமான அந்த வார்த்தைகளை நீங்கள் பதிவு செய்து அதை ஒரு வரலாறாக மாற்றி புதிதாக உயர்த்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது, வணக்கத்துக்குரியது. ஐ am very proud of you. I salute you for such dynamic activities, glorious activities for the benefit of the community. அவருடைய கான்ட்ரிபியூஷன் பொறுத்தவரையில் கல்வி, அந்த கல்வியின் மூலம் விசுவாசத்தையும் உபதேசியார்களையும் உருவாக்க வேண்டும் எண்ணம். ஆனால் அந்த விசுவாசத்தை ஊட்டக்கூடிய பணியை ஆசிரியர்களாக மாறி சின்ன வயதில் உள்ள அந்த ஆரம்ப பள்ளிகளிலே அதை சிறப்பாக ஊட்டினால் கடைசி வரையில் அது நிற்கும் என்ற உணர்வோடு மற்றோடு நம்பிக்கையோடு அந்த ஆசிரியர்களை உருவாக்கினார். அந்த ஆசிரியர்கள் தான் நல்ல சட்டப்பட்டு மேற்கொண்டு கொண்டு நல்ல வேட்டி கற்றுக்கொண்டு அவர்கள் பணியாற்றுகிற பொழுது அந்த உடையே எல்லோருக்கும் ஒரு மாற்றமாக இருந்தது. பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி சிறப்பான காரியங்களை பொறுப்போடு செய்து பாவ சங்கீதம் செய்தால் அங்கு சந்தையிடம் சார்ந்த வேண்டும் என்ற அந்த உறுதியை கூட அவர்கள் செயலியை காண்பித்தார்கள். அந்த அளவிற்கு பணி செய்த ஆசிரியரிடம் படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ரெண்டாவது, பிஎம்டி தொண்டு நிறுவனமானது நான் அங்கு படிக்கவில்லை என்றாலும் என்னுடன் பணியாற்றிய உறுப்பினர்கள் அங்கே படித்தவர்கள் சிந்திவதற்கு. அந்த அடிப்படையில் நான் இன்றைக்கு 50வது பிஎம்டியினுடைய 50வது ஆண்டை கொண்டாடுகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது எங்களை வழிநடத்தி வருவது முன்னோடி என்ற வார்த்தை, ஹோப் கீப் இட் அப் என்ற வார்த்தை. இந்த ரெண்டு வாசகங்களை கருத்தரையிலும் சரி, பயிற்சியிலும் சரி, மாணவர்கள் பயிற்சியிலும் சரி, இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு விளக்கங்களை அளித்து அந்த காலத்தில் அவர் ஏற்படுத்திய அந்த மஞ்சள் அக்கல் அதையெல்லாம் பொதுக்கி எடுத்து வந்து அதில் இருக்கின்ற பழமொழிகள், அந்த பழமொழியில் உறங்கி கிடக்கின்ற கருத்துக்களை எல்லாம் உயிர் கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை படமாக ஏற்படுத்தி அதை கழிவு. அவரிடம் கட்டிய பள்ளியில் நான் படிக்கவில்லை. ஆனால் அவர் சொல்லியதையும் அவரால் உருவாக்கப்பட்ட ஆசிரியர்கள் எனக்கு போதித்ததையும் நெஞ்சிலே சுமந்து கொண்டு அதை நிறைவேற்றும் என்ற வேகத்திலே அவர் நிறைவாக பிஎம்டியில் ஒரு பிஎம்டி தாமஸ் கவாந்தார்த்தி பில்டிங் என்பதையோ ஒன்று கட்டியிருக்கிறோம். அதே மாதிரி கார்டினால் யூத்துசாமி அவர்கள் என்னை பொறுத்தவரையில் அவர் பல்வேறு கோணங்களிலே பலரால் சிலரால் பார்க்கப்பட்டாலும், ஆனால் எவ்வாறு அவர் இந்த இந்திய மண்ணில் பிறந்த சிறுமிகளுக்கும் உண்மையானவர்களுக்கும் உதவி இருக்கிறார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அந்த அளவிலே ஓமுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தாலும், அவருடைய உறவால் நான் கனடாவில் படிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றதாகும். அவர் எந்த அளவுக்கு உதவி செய்து தனது விசுவாசத்தை திண்டிவனத்தில் படித்ததினால் காட்டியிருக்கிறார் என்பதை உணர்ந்து தாமஸ் கவான் தப்பிய 100 ஆண்டுகள் நிறைந்த கட்டிடங்களை எல்லாம் பழுதுபட்ட போது அது பிஎம்டிக்கு அறைகூலாக மக்கள் வழியாக எனக்கு மனு சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த மனுக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த சீரழிந்த கட்டிடங்களை சென்று பார்த்து சென்ற பொழுதுதான் குதிரையிலே உழவோ தூரம் சென்று இந்த விசுவாசத்தை போதிக்க கல்வியை தான், ஆரம்ப கல்வியை ஆரம்பித்தால்தான் இந்த விசுவாசத்தை அவரிடம் படித்த மாணவர்களால் நிலைநாட்ட முடியும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு 100 ஆண்டுகள் அந்த பள்ளிகள் பயன்படுத்தியுள்ளனர்.
அவர் கட்டிய கட்டிடங்களை இடித்துவிட்டு பழுதற்ற காரணத்தினால் அதை இடித்துவிட்டு அடுத்த 100 ஆண்டுகள் அவரது பணியை சுமந்து இந்த பணிகள் செல்ல வேண்டும். கீப் இட் அப் என்ற வார்த்தை எப்போதிலும் எதிலும் ஒளிர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தாமஸ் கவான் தப்பியை பற்றி நீங்கள் இந்த பணியை செய்வதனால என்னுடைய சிந்தனையிலையும் செயலையும் நான் ஏன் இந்த பணியை செய்ய ஆரம்பித்தேன் என்று பார்க்கிற போது இறைவன் தாமஸ் கவான் கட்டிய கட்டிடத்தை அவரால் கட்டப்பட்ட கட்டிடம் பாழடைந்து பழுதடைந்து இடிந்தாலும் அதை கட்டுவதற்கு பிஎம்டி கொண்டு வரணும் செய்ய வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். அதுவும் தாமஸ் கவான் கட்டினுடைய ஒரு அருளாலும் ஆசிரியராலும் இறைவனால் தூண்டப்பட்டு அது என்னால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அந்த கட்டிடங்கள் அவருக்கு காணித்தாக வருகிறது. கல்வி கண்ணை திறந்து பசியிலும் பட்டினியிலும் வேதனையிலும் உணவின்றி கோவணம் கட்டிக்கொண்டு படித்த ஏழை பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு வெள்ளை சட்டையோடும் வெள்ளை வெற்றியோடும் வாழ்ந்து கொண்டு அவர்களுடைய பிள்ளைகள்லாம் பட்டதாரிகளாக ஆகியிருக்கிறார்கள். வரலாறே படைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலே ஒரு நகரமே இருக்கிறது என்றால் ஐசாக் ஆரோக்கியசாமி என்பவர் அவரிடம் படித்தவர். அவரால் தோண்டப்பட்டுதான் அவர் ஜாதியை எங்கே ஒழிக்க முடியவில்லை என்றாலும் ஜாதியினால் படிக்கப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வாருங்கள், நான் அமெரிக்காவில் உங்களுக்கு ஒரு இடம் பார்த்து தருகிறேன், அங்கே யாரும் ஜாதியை சொல்ல மாட்டார்கள் என்று ஒரு பெரிய நங்காத்தோரையும் முகையோரையும் உருவாக்கி அது தாமஸ் கவான் கட்டினுடைய உருவாக்கம் தான், அவருடைய படைப்பு தான். எப்போதும் அவருடைய நாம் வாஷிங்டன் போயிருக்கும்போது அவருடைய தலையில் கச்சின் சாமியுடைய படமும் இந்த பக்கம் இடது படத்தில் தாமஸ் கவான் கட்டினுடைய படமும் அப்புறம் பெக்கர் சாமியுடைய படமும் 3 படம் பார்த்தேன். கட்டலில் ஆரம்ப காலத்தில் வசதியாக இருந்தால் கட்டலில் இங்கே படுத்து இருப்பாங்க. வாஷிங்டனில் கட்டலை கட்டி கயிறு போட்டு அதில் படுத்து இருப்பாங்க. பக்கத்தில் சுற்றி நிறைய படிக்கக்கூடிய எல்லாம் திண்டிவனத்தில் எழுதப்பட்ட அப்போ அவர் தாமஸ் கவான் கட்டியை பற்றி சொல்லும்போது இன்னும் எனக்கு உயிரோட்டமாக இருந்தது. அவராலேயே வளர்ந்து அவராலேயே வாழ்ந்து அவரையே கொதித்து அவரையே கொதிக்க வேண்டும் என்று சிந்தித்து வாஷிங்டனில் மறைந்து கொண்டவர். நம்முடைய கல்லூரியை 2019 கல்லூரியை தரிசிக்கக்கூடிய பாக்கியம். இதெல்லாம் யாருடைய தூண்டுதல் என்றால் முன்னோடி என்ற வார்த்தை முன்னோடியாக 150 கிராமங்களிலே இன்றைக்கு விலங்குகிறீர்கள் என்றால் அதுக்கு தூண்டுதலாகவும் துலங்குதலாகவும் இருந்தவர் தாமஸ் கவான். இந்த போத்துவாரை கூட நான் திருக்குறள் வந்தேன் செஞ்சது. மிக அருமையான கட்டிடங்கள், கழிப்பறை கட்டிடங்கள், அந்த நீர் போட்டு கொடுத்து அந்த போத்துவாய் என்ற அந்த பள்ளி சீரழிந்த நிலையை மிக சிறப்பான ஒரு நிலையை உருவாக்கலாம். அந்த திரைப்படாவை நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் போத்துவா என்றாலே நான் சின்ன பையனாக இருக்கும்போது கேள்விப்பட்டது சிங்கம், சிறுத்தை, புலியெல்லாம் இருந்த இடம், ஆடு மாடெல்லாம் வீடுகள் இடத்தெல்லாம் தினம் இழுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களையும் சாகடிச்சுட்டு அந்த இடத்துல சாராயம் தான் காய்ச்சுவாங்க. போலீஸ்காரர் கூட போக மாட்டாங்க. அப்போ ஏற்பட்ட இடத்துல போய் எப்படி இவங்க கட்டினாரு மலைச்சு போய் அது இல்லோடையும் பார்த்து மலைச்சு போனாங்க. ரொம்ப இந்தியவே எனக்கு பார்க்கும்போது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எங்கேயோருந்து வந்தவர் இந்த பாதிக்கப்பட்ட பசியில் வாடிக்கொண்டு இருக்கவங்களை எல்லாம் கல்வியினால் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தாமஸ் கவான் கட்டி அடிகள் அவர்கள் சிந்தித்து குதிரை மேலே போய் பாடுபட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை அந்த காலத்து காட்டில் இருந்த மரங்கள்லாம் வெட்டி இன்னைக்கு அந்த மரம் அப்படியே தான் மரக்கடலை அது மேலே போட்டப்பட்டிருந்த லோடு தான் உடஞ்சி போச்சு. சோறு மரங்களை விற்றாங்க. அது என்ன மரமாக கேட்குது. அங்கேருந்து மரங்களை கட்ட வச்சு அங்கீகாரம் வாங்கி 100 ஆண்டுகள் ஆகிட்டு பிஎம்டி கட்டுறதுக்கு ஒரு ராக்கியை கழிச்சிட்டு அது ஆகினால நான் படிக்கவில்லை. அவர் நிறுவனத்தில் படிக்கவில்லை என்றாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை படிக்க வைத்தது, என்னை பேச வைத்தது, பணி செய்ய தூண்டியது. 52 பள்ளி கட்டிடங்களை அவருக்காகவே கட்ட வேண்டிய ஒரு நிலை கடவுளாக இருக்கிறது. அது ஒரு பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதமாக
பணி செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நானும் ஒரு ஆசிரியராக இருந்தேன், அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்றேன். இருந்தாலும் அங்கே நான் ஒருத்தன் தான் கிறிஸ்தவாதி. நான் மட்டும்தான் இறை வணக்கத்தின் போது வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு வாக்கியம் பழமொழி சொல்வேன், ஒரு குரல் சொல்வேன், ஒரு நீதி போதனை கருத்து. அப்போது தாமஸ் கமான் கப்பியினுடைய கருத்துக்களை பேசுவேன். அவரை பேச மாட்டேன். அவருடைய உணர்வு, அவருடைய கருத்துக்கள், அவருடைய எதிர்நோக்கு எல்லாத்தையும் வெளியே பேசுவேன். அதனால தான் எங்கள் 52 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் எனக்கு பழைய மாணவர்கள் சந்தித்து வச்சு பாராட்டி என்னை வழங்கி பரிசு கொடுத்து நான் இறைவணக்கத்துக்கு போது சொல்லியதெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லி மகிழ்ச்சாங்க. அப்போ நான் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் அப்போ போதிக்கலை. ஆனால் நான் போதித்த விதமும் மாணவர்கள் நடந்து கொண்ட அந்த விதமும் செயல்பாடுகளும் ஒரு பிரச்சனைகளை வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதுக்கெல்லாம் தூண்டுகோல் தாமஸ் கமான் கப்பி என்று சொன்னால் அது கிடையாது. ஆகவே உங்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தீங்க. ஏற்கனவே அதை கேட்டிருந்தாலும் நான் சொல்கிறதுக்கு முன் வரல, காரணம் படிக்கலையே அப்படின்ட்டு. ஆனாலும் நீங்கள் படத்தோடு வந்து உங்களுடைய உணர்வுகளை கட்டடத்தை கட்டியிருக்கிறீங்களே, அதனுடைய நினைவுகளை பகிர்ந்துங்கன்னு சொன்னதுனால நான் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப வணக்கத்தோடும் இறை பக்தியோடும் இந்த கருத்துக்களை உண்மையாகவே உணர்வோடு நன்றி உணர்வோடு பண்ணியிருக்கோம். நன்றி.